எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நட்சத்திரங்கள் அப்படின்ற வரிசையில் 15வதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ள சுவாதி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரத்தில் 15வதாக வகைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நட்சத்திர தொகுப்பு தான் சுவாதி. அதே நட்சத்திர தொகுப்பு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமாக, அதாவது ஒற்றை நட்சத்திரமாக சொல்லப்படவில்லை. இங்கிருந்து பார்க்கும்போது அது ஒரு ஒற்றை நட்சத்திரமாக தெரியும். ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு நட்சத்திர குழுக்கள் அல்லது நட்சத்திர தொகுப்பு என்று நாம் சொல்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் அல்லது ஒரு நட்சத்திர தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த தொகுப்பில் உள்ள நட்சத்திரங்கள் இணைந்து ஒரு வடிவத்தை கொடுக்கும். அதனால் அதற்கு ஒரு தோராய வடிவம் ஞானிகளால் தரப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவாதி நட்சத்திரம். இது துலாம் வீட்டில் 6 டிகிரியிலிருந்து 40 டிகிரி வரை உள்ள பகுதியில் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர தொகுப்பு. இது ஒரு முழு நட்சத்திரம். அது என்ன முழு நட்சத்திரம் அப்படின்னா, நம்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு வீடியோ தொகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் நட்சத்திரம் பிளவுபட்ட நட்சத்திரமா அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களை கொண்டது. அதில் 4 பாதங்களும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் அதை முழு நட்சத்திரம் என்றும், அல்லது அந்த 4 பாதத்தில் ஒரு பாதமோ அல்லது 2 பாதமோ இன்னொரு வீட்டில், இன்னொரு சில மீதி உள்ள பாதம் இன்னொரு வீட்டில் என்று, இந்த வீட்டில் பாதி அந்த வீட்டில் பாதி பரவி இருக்கும் பட்சத்தில் அதை பிளவுபட்ட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பிளவுபட்ட நட்சத்திரம்னா என்ன பிரச்சனைகள் இருக்கிறதான்றதை அந்த வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுவாதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு முழு நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். அப்போது அது ஒரு மேன்மை பொருந்திய, மகத்துவம் பொருந்திய நட்சத்திரம் அப்போ நம்ம சொல்கிறோம். இதனுடைய அதிபதி ராகு. அதாவது மற்ற 27 நட்சத்திரங்களில் 6 நட்சத்திரங்கள் மட்டும் ராகு கேதுகளுக்கு உரித்தாக ஞானிகள் சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ராகு கேது என்பதே நிழல் கோள்கள். அதை நம் ஞானிகள் ஜோதிடத்தில் ஒரு கிரக அந்தஸ்து கொடுத்து அதை வரிசைப்படுத்தியதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமும் நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் அந்த கண்ணுக்கு தெரியாத கிரகத்திற்கு நட்சத்திரங்களையும் வகைப்படுத்தியது உண்மையாகவே ஒரு அறிவியல், மேம்பட்ட அறிவியல் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு ராகுவை அதிபதியாக நம்ம ஞானிகள் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதனுடைய வடிவம் அப்படின்னு சொன்னோம்னா ஒளிரும் பவளம். அந்த நட்சத்திர தொகுப்பு எல்லாம் சேர்த்து ஒரு ஒளிரக்கூடிய பவளத்தினுடைய அமைப்பை தந்துள்ளது. அதாவது சிப்பியின் முத்து போன்ற அளவிற்கு அந்த பிரதிபலிக்கக்கூடிய பவளம் போன்ற அமைப்பை தந்துள்ளது. இதனுடைய தமிழ் அர்த்தம் சுதந்திரமானது என்பது பொருள். அப்போது இந்த சுவாதிக்கு ராகுவை அதிபதியாக கொடுத்ததற்கும், சுவாதி என்பதனுடைய தமிழ் அர்த்தம் சுதந்திரமானது என்பதற்கும் உங்களுக்கு ஒரு நீங்கள் அதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தம் இருக்கும். ராகுவை நம் கிரக பட்டியலில் வைத்து அவர் எப்பேற்பட்டவர் என்பதை விளக்கும்போது தனக்கென்று ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கோள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அப்போது இந்த சுவாதிக்கு ராகுவை அதிபதியாக்கியது காரணமாக அந்த நட்சத்திரமும் சுதந்திரமானது என்பதை குறிப்பதற்காகவே இந்த ஒரு பொருத்தம் இருக்கிறதாகவே நம்ம உணர்கிறோம். அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரத்தினுடைய அந்த பொதுவான குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராகு பல கலைகளை தன்னகத்தே வைத்துள்ள ஒரு கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது இதனுடைய தமிழ் அர்த்தமாக இருக்கட்டும், இதனுடைய பொது குணாதிசயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ராகுவை மையப்படுத்தியே இருக்கும். அப்போ நம்ம அந்த பொது குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். அவர் எந்த துறையில் எந்த வேலையில் இருக்கிறார் என்பதை காட்டிலும் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு அப்டேட்டட் டெக்னாலஜி அல்லது அவர் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த விஷயங்களில் எல்லாரை விட அதிகமாக அதை தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதே போல் சொகுசான ஒரு வசதியான வாழ்வை பெற்றவர்களாக இருப்பார்கள், அல்லது அந்த தன்னுடைய வாழ்க்கை முறையை சொகுசாகவும் வசதியாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள். சொகுசாகவே இருந்தாலும் கூட தொண்டு மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருக்கிறார்கள். அதுபோல் கலை, இசை, ஓவியம் போன்றவற்றில் அனுபவம் கொண்டவர்களாகவும், அல்லது அதை
படைப்புத்திறன் இல்லை என்றாலும் கூட அதனுடைய அந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சொகுசு எனும் பட்சத்தில் இந்த சில நேரங்களில் சில வேறு கிரக அமைப்பில் போதை பழக்கம், புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள், அல்லது ஒரு மேம்போக்காக அந்த பழக்கத்தை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதராகவும் பல நேரங்களில் தன்னடக்கம் கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு தர்க்கம், அதாவது ஒரு ஆர்குமெண்ட் அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்தில் அடக்கம் இல்லாதவர் போன்றும் தோன்றலாம். இயல்பாகவே அவர்கள் தன்னடக்கம் கொண்ட ஒரு மனிதர்கள். மிகவும் இனிமையாக எல்லோரிடத்திலும், அதாவது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் இருந்தாலும் மிக இனிமையாக பழகக்கூடிய ஒரு நபர். அதே போல் இந்த சுவாதி ராகுவி நட்சத்திரம் என்பதால் உடல் போகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். அதனால் ஒரு கட்டுக்கோப்பாக வளர்க்கப்படவில்லை என்று சொன்னால் இவர்கள் ஆண் பெண் இருபாலருமே ஒரு முறையற்ற உறவில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அல்லது அந்த சூழ்நிலை அதற்கு தகுந்தாற் போல் அமைந்து விடுகிறது. மேலும் ஒரு பிடிவாத குணம், அதே போல் சில நிலைகளில் கோபம் கொண்ட மனிதர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை சில நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதில் அனுஷம், மூலம், உத்திராடம், கிருத்திகை, ரோகிணி இந்த நட்சத்திரங்களில் அவர்கள் சில முக்கியமான காரியங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. அதுபோல் உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுப்படையாக இவர்களுக்கு சிறுநீர் கோளாறுகள் ஏற்படுவது, அல்லது சிறுநீர் உறுப்பினுடைய அந்த தொற்று அல்லது கற்கள், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் அதுக்கு சர்ஜரி போன்ற நிலைகளை எல்லாம் இது தருகிறது. அதுபோல் தோல் சம்பந்தமான, இப்போ தோல் அப்படின்னு சொல்லும்போது இந்த நட்சத்திரத்திற்கு ராகுவை நம்ம அதிபதியாக சொல்கிறோம் இல்லைங்களா. ராகுவை நம் சர்ப்பமாக புரிதலுக்காக உண்மைப்படுத்துகிறோம். அந்த பாம்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த சட்டை உரிக்கும் இல்லைங்களா. அதுபோல் அது ஒரே நிறத்தில் இருக்காது, பல நிறத்தில் இருக்கும் அதனுடைய உடல் அமைப்பு. அப்போது இந்த சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அது சிறு வயது, நடுத்தர வயது, பிற்பகுதி வயது, அது அப்பப்போது என்ன திசை நடக்கிறது என்பதை பொறுத்து அந்த வயது கணிக்கப்படுகிறது. அதே போல் இளம் வயதிலே சிலருக்கு சர்க்கரை நோய் கண்டறியப்பட்டிருக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்னும் குறிப்பாக தலையிலோ முகத்திலோ அல்லது அதாவது எளிதில் தென்படக்கூடிய உடல் பாகம் சொல்கிறாங்களே, கை, கால், முகம், இந்த மாதிரி இடங்களில் தழும்பு அல்லது தோலின் நிறம் மாறி இருப்பது போன்ற நிலைகளை இந்த நட்சத்திரம் கொண்டுள்ளது. சில உக்கிரமான நிலைகளில் ஒரு வயதினுடைய பிற்பகுதியில் சில வில்லங்கமான தசா அமைப்புகளில் தொழுநோய் போன்ற தொற்றுகளையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பது ஒரு கண்கூடான ஒரு உண்மை. இது உடல் நலம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பெறுவதை நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக தொழில் அமைப்புகள் என்று வந்தோம் அப்படின்னு சொன்னால், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மின் உபகரணங்கள் தயாரிப்பு, அதை கையாளுவது போன்ற துறையில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். வண்டி வாகன உற்பத்தி போன்றவற்றில் சிறந்து விளங்குகிறார்கள். அதை கையாளுவது அல்லது அதனுடைய பாக உற்பத்தி செய்வது போன்ற நிலைகள். அதுபோல் சுற்றுலாத்துறை சார்ந்த விஷயங்கள், கைடாக இருக்கிறாங்க, அல்லது சுற்றுலாத்துறையில் அந்த சுற்றுலா இடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டு இல்லை வேறு வகையான பொழுதுபோக்கு சம்பந்தமான ஸ்தாபனங்கள் அல்லது உபகரணங்கள் கையாளுவது போன்ற விஷயங்களில் கைத்தேர்ந்தவர்களாகிறார்கள். அதுபோல் திரைத்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர்கள் சுவாதியில் பிறந்திருக்கிறார்கள் என்பது ஒரு கண்கூடான ஒரு உண்மை. அதே போல் அந்த சினிமா துறையில் சிலர் காட்சியில் தோன்றி பிரபலமாகக்கூடியவர்கள், சிலர் அந்த உபகரணங்களை பயன்படுத்துவதில் கைத்தேர்ந்தவர்கள், சிலர் அந்த சினிமா துறையில் வேறு நில தொழில்நுட்பங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதில் கைத்தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். சிலர் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரைத்துறையில் காட்சியில் தோன்றி பிரபலமான நபர்களாகவும் அல்லது காட்சியில் தோன்றாமல் திரைத்துறையில் பிரபலமான நபர்களாகவும் இருக்கிறார்கள்.
அதேபோல் இசைக்கருவிகளை கையாளுவது, இசையில் ஆர்வம் கொண்டு அல்லது இசைத்துறையில் சிறந்து விளங்குவது போன்ற நிலைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள் அல்லது இசைக்கருவி தயாரிப்பிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அதேபோல் அறிவியல் துறை, நீதித்துறையிலும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வியாபித்திருக்கிறார்கள். அதேபோல் ஒரு நிகழ்ச்சியை தொகுப்பாளர்கள் அல்லது வர்ணனையாளர்கள் அந்த நிலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். மேலும் பேக்கரி, சமையல் மற்றும் வாசனை திரவியங்கள் போன்ற நிறுவனங்கள் நடத்துவது, அதில் வேலை செய்வது, அதில் தயாரிப்பு போன்ற நிலைகளிலும் அது சார்ந்த தொழில்களிலும் இவர்கள் இருக்கிறார்கள். இது சுவாதி நட்சத்திரத்திற்கான பொதுவான தொழில் அமைப்புகளாக சொல்லப்படுகிறது. அதுபோல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய திருமண வாழ்வு அப்படின்னு வந்தோம்னா, பெண்கள், சுவாதியில் பிறந்த பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு சுகமான, திருப்திகரமான, ஒரு வசதியான வாழ்க்கை துணை, அந்த குடும்பம் அமையப்பெறுகிறது. காரணம், அவர்கள் திறமையாக நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். அதே போல் தன்னை எந்நேரமும் அழகுபடுத்தி கொள்வது போன்ற நிலைகளில் திறம்பெற்று விளங்குவதால் அவர்களுக்கு இயல்பாகவே அந்த வாழ்க்கை நன்மையாக அமைகிறது. இதில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் சில நிலைகளில் அல்லது தவறான நட்பு காரணமாக புகை, போதை பழக்கத்திற்கு அடிமையாக வாய்ப்பு இருக்கிறது. அல்லது திருமணம் கடந்த உறவுகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதனால் சுவாதியில் பிறந்த ஆண்களுக்கு இந்த நிலைகளில் கவனமாக இருந்து கரை தேறிவிட்டால் அந்த திருமண வாழ்வு இனிக்கிறது, அல்லது தேவையில்லாத சிக்கல்களில் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது. இது ஜோதிடம் சார்ந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கான ஒரு அறிவுரையாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரத்திற்கு சில பழமொழிகள் சொல்லப்பட்டிருக்குது அந்த காலத்தில். அதை வைத்து இந்த நட்சத்திரம் எப்படியான நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சுவாதி பிறவாமல் சம்பா விளையாது அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் பழமொழிகள் எல்லாமே அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. அப்போது சம்பா, அதாவது விளைச்சல்னு சொல்லுவோம், அறுவடை அப்படின்னு கூட சொல்லலாம் அதை. அப்போது அந்த காலத்தில் விவசாயம்தான் முழுக்க ஒரு தொழிலாக இருந்தது. அப்போது அந்த விளைச்சல், அந்த அறுவடை மிக முக்கியம். பயிர் வளருவதை காட்டிலும் அறுவடை மிக முக்கியம். அப்போது சுவாதி பிறக்காமல் சம்பா விளையாது அப்படின்றதுனால அதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சுவாதி நட்சத்திரம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். அதன்படியே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு பொதுவெளியிலோ அல்லது தான் இருக்கக்கூடிய ஒரு துறையிலோ அல்லது ஒரு கூட்டத்திலோ நடுநாயகமாக வைத்து மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இது சுவாதி நட்சத்திரத்திற்கான ஒரு பொதுவான பலன்கள், அதனுடைய நட்சத்திர விளக்கம். அடுத்தடுத்து நட்சத்திரங்களை பார்க்குறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.